ஒரு குடும்பம் நல்லபடியாக வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் சில ராசிகளின் தொடர்பு தேவை இருக்கிறது. கணவன் ஒரு ராசி, மனைவி ஒரு ராசி, பிள்ளைகள் ஒரு ராசி. இப்படி 3 பேருக்கும் 3 ராசிகளின் தொடர்பு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வீழ்ச்சி அடைய மாட்டார்கள். வீழ்ச்சி அடைகிறதற்கான சாத்தியங்கள் உண்டு, வீழ்ச்சி அடையாமல் வளர்கிறதற்கான சாத்தியங்களான ராசிகளும் உண்டு. உதாரணமாக, முதல் இடத்தில் இருப்பது ஒருவர் எக்காரணம் கொண்டும் எவ்வளவு தாழ்வு நிலைகளுக்கு அவர் உட்பட்டாலும் அவர் வீழ்ந்து போகாத 3 ராசிகள். ஒன்று, வீட்டில் ஒருவர் மேச ராசியாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒருவர் சிம்ம ராசியாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒருவர் தனுசு ராசியாக இருக்க வேண்டும். இப்படி 3 ராசிகளில் தாய், தகப்பன், பிள்ளைகள் இப்படி பிறந்தால் அந்த வீட்டில் வீழ்ச்சி என்பது இருக்காது. அந்த வீடு படிப்படியாக வளரும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் எங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் இது முதலாம் தர வளர்ச்சியின் குடும்பமாக இருக்கிறது. இதை ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இதை பார்த்தால் நலமாக இருக்கும். இதில் ஒரு ராசி விடுபட்டால், அதாவது தனுசு ராசி இதில் விடுபட்டால் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் குறைவாக இருக்கும். அதில் ஒருவர் மேசராசியும் இருவர் சிம்ம ராசியுமாக இருந்தாலோ, அல்லது அவர் கும்பராசியோ அல்லது ரிஷப ராசியோ அது அல்லது விருச்சிக ராசியாக இருந்தால் அந்த வீட்டில் குழந்தை செல்வங்கள் இருக்கும். ஆனால் சில நோய்களும் சில குறைபாடுகளும் அங்கு இருக்கும். தெய்வ கடாட்சம் குறைந்ததனால் இந்த நிலை ஏற்படும். இப்படி சாஸ்திரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதேபோல் தொடர்ச்சியாக எல்லா ராசிக்குமாக பார்க்கலாம்.